அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் விடயங்கள், நாட்டு நடப்புகள், சமூக வளங்கள், மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட விடயங்களை காவி வரும் ஊடகம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே நாங்கள் சர்வதேசம் சார்ந்து பேச உள்ளோம். இன்றைய அரசியல் களத்தில் பேச எடுத்துள்ள விடயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வருகையும் ஏற்பட போகும் தாக்கமும். அது பற்றி பேசுவதற்காக இன்று எங்களுடன் காதர் மாஸ்டர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இவர் சமூக செயற்பாட்டாளர். பல காலமாக ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் இஸ்லாமியர்கள், மலையக மக்கள் மத்தியிலே நிறைய வேலைகளை செய்து வருகின்றவர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் ஒன்றோட நாங்கள் வந்திருக்கிறோம். அதை சரியான முறையில் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டியது. இன்று உலகத்திலே முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்ற இரண்டு விடயங்கள். ஒன்று, தாயகத்திலே பட்டளந்த வதை முகாம் பற்றி ரணில் விக்ரமசிங்கனுடைய பழைய காலத்திலே அவர் செய்த அக்கிரமங்கள் பற்றிய ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று இன்று பேசப்பட்டு கொண்டு வருகிறது. தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, சிங்கள மக்களுக்கும் எதிராக செய்த விடயங்கள் இன்று பெரிய அளவிலே இன்று வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒன்று. இரண்டாவது, சர்வதேச ரீதியாக பார்த்தமையானால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் நவம்பர் 24ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் அதிரடியாக பல மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய அதிரடி மாற்றங்களில் உடனே அவர் முக்கியமாக செய்த விடயம் உக்ரைனில் நடைபெறுகின்ற இந்த போரை நிறுத்துவதற்கும், அமெரிக்கா அந்த உக்ரைன் போருக்கு இனி எந்த உதவிகளும் செய்யாது, எந்த இராணுவ தளவாடங்களையும் இராணுவ ஆயுதங்களையும் வழங்கப் போவதில்லை என்று அதிலிருந்து அவர் விலகி கொண்டது ஒரு மிக முக்கியமான விடயமாகவும் பார்க்கலாம். அதைவிட அவர் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி மற்ற நாடுகளுக்கு செய்கின்ற உதவிகள், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக USAID என்று சொல்லப்படுகின்ற இந்த உதவி அமைப்புகளுக்கு செய்கின்ற தொகைகளை கூட, அந்த நிதிகளை கூட பெருமளவிலே அவர் அதை குறைத்துள்ளார். உங்களுடைய பார்வை, இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை என்ன விதமான தாக்கத்தை இந்த பூகோளத்திலே ஏற்படுத்த போகின்றது, இந்த பூமியில ஏற்படுத்த போகின்றது, இந்த நாடுகளுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்த போகின்றது, நன்மையா தீமையா? திடீரென்று பார்த்தீங்கன்னா இந்த மேற்குலகம் ஐரோப்பிய நாடுகள் இதுவரை காலம் அமெரிக்காவுக்கு பின்னாலே தான் நின்றார்கள். இன்று திடீரென்று இரண்டாக பிளந்து விட்டது. ஒரு பொருளாதார போர் ஒன்று இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய வரிகளை விதிக்கின்றார். கனடா தன்னுடையது என்று சொல்கின்றார், கிரீன்லாந்து தன்னுடையது என்று சொல்கின்றார். இப்படியான இந்த காலகட்டத்தில் அவருடைய இந்த மாற்றங்கள் என்ன விளைவை கொண்டு வரப்போகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நன்றி. நல்ல ஒரு தொடக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீர்கள் இந்த தலையங்கத்துக்குள்ளே நுழைவதற்கு. தாயகத்திலே பேசப்படுகின்ற பொருள் இரண்டு தலையங்கங்கள். ஒன்று பட்டலந்த, மற்றது ட்ரம்ப் தினமும் ஏதாவது ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது 47வது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற ட்ரம்ப் உடைய 2.0 பதவி காலம், அதாவது அவருடைய இரண்டாவது தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அவரது செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர் காலையில் ஒன்று பேசுவார், பின்னேறம் ஒன்று பேசுவார், அப்படி இருக்கிறது. ஆனால் அவருடைய சில கொள்கைகள் அசையாமல் இருக்கின்றன. ஆனால் உலகம் ஒரு ஆச்சரியத்தோடு இன்று என்ன சொல்ல போகிறார் ட்ரம்ப் என்று அவளோடு எதிர்பார்ப்பதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. அவர் ஏனைய இதுவரைக்கும் இருந்த அமெரிக்காவின் போக்கையே அவர் மாற்றி வருகிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் அந்த ரியாலிட்டி ஷோ செய்தவர் தானே. ஆகவே இந்த ஊடகத்துக்கு அடிக்கடி முகம் காட்டுகிறார், தினமும் வருகிறார். ஒரு புள்ளிவிவரம், ஒரு செய்தி கூறுகிறது, இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் அனைவரும் அவர்களுடைய பதவி காலங்களில், அதாவது 8 வருட பதவி காலத்திலே நடத்திய பேட்டிகளை விட இவர் பதவி ஏற்று, அதாவது 20ஆம் தேதி ஜனவரி மாதம் பதவியேற்ற பிறகு இந்த 2 மாதத்துக்கு இடையில் அவர் நடத்திய பேட்டிகள் அதிகம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்
தன்னுடைய ஊடகத்துக்கு தன்னுடைய முகத்தை காட்டுவதிலும் ஊடகவியலாளர்களை சந்திப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி காணுகிறார். பலர் ஊடகவியலாளர்களை சந்திப்பதற்கு அச்சம் கொள்வார்கள், ஆனால் இவர் அதை என்ஜாய் பண்ணுகிறார். இப்பொழுது நாங்கள் வருவோம். இந்த இவர் வந்த பிறகு இவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 8 தலையங்கங்களிலே நாங்கள் பிரிக்க முடியும். ஒன்று, அவர் வந்த ஸ்லோகன், அவர் முன்வைத்து வந்த ஸ்லோகன் மேக் யுஎஸ் கிரேட் அகெயின். இந்த தலையங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். மேக் யுஎஸ் கிரேட் அகெயின். யுஎஸ் கிரேட்டாக இருந்தது, அது பின்தள்ளப்பட்டு விட்டது, அதை மீண்டும் கிரேட் ஆக வேண்டும். அப்படியானால் இதிலேயே ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது சுதந்திர 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, அதற்கு சற்று முன்பே 30களிலே இருந்து உலகத்தின் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் உலகத்தை தனது அசைக்க முடியாத ஒரு வல்லரசாக இருந்தது, விழுந்து மீண்டும் எழுகிறதா? அதாவது கிரேட் அகெயின் என்றால் அது பின்தங்கி விட்டது, மீண்டும் அதை தூக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்ற பதில் என்ற ஒரு கேள்வியும் பதிலும் அதிலே இருக்கிறது. அதற்கு அவர் கொண்டு வந்திருக்கின்ற அவருடைய காலத்திலே அவர் அறிமுகப்படுத்திய விடயங்கள் 8 விடயங்களாக பிரிக்கலாம். ஒன்று டாரிஃப், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வரிகள். இவரை டாரிஃப் கிங் என்று சொல்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் யாருமே போடாத அளவு வரியை விதித்து வருகிறார். அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, உள்நாட்டு பொருளாதாரம் அழிந்து விட்டது. இப்போது யுத்த பொருளாதாரம், அப்படி சில அந்த ஹைடெக், ஹை அண்ட் டெக்னு சொல்வார்களே, அப்படி ஐஃபோன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருந்தாலும் அதை முடைத்து கொண்டு ஏனைய நாடுகள், இப்போ சைனா எல்லாம் வேகமாக வருகின்றன, ரஷ்யா எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஈவன் ஈரான் கூட அதற்கு ஒரு சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அதனை இதனால் எல்லாவற்றையும் விட டொனால்ட் ட்ரம்ப் அண்மையிலே ஒரு பேட்டியிலே சொன்னார், இதுவரைக்கும் 80லிருந்து 2024 வரைக்கும் 90,000 தொழிற்சாலைகள் அமெரிக்காவிலே இருந்து வெளியே போயிருக்கின்றன. ஏனென்றால் 90,000 என்பது கிட்டத்தட்ட 1,00,000 பெரிய 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 தொகை. அதனுடைய பொருளாதாரமே போய்விட்டது. ஏனென்றால் பெரிய பொருளாதாரங்கள், ஹைடெக், இவைகளை தவிர சாதாரண பொருட்கள் எல்லாம் இதில் பயன்பெற்றது, மிகவும் பயன்பெற்றது சைனா தான். அவை அதனுடைய, ஏனென்றால் அங்கே சம்பள உயர்வு அதிகம், வாழ்க்கை தரம் அதிகம், அங்கே சாதாரண தொழில்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் வெளிநாட்டுக்கு மூட்டை கட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். ஆகவே ஒரு பெரிய பொருளாதாரம் அடிபட்டு உள்ளது. 90,000 தொழில் நிறுவனங்கள் வெளியேறிவிட்டது என்றால் அங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உற்பத்தி திறன் இல்லாமல் போகும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி. அங்கே ராக்கெட் தயாரிக்கிறார்கள், ஜெட் F-35 தயாரிக்கிறார்கள், ஆனால் மக்களுக்கு முட்டை, இப்பொழுது முட்டைக்கு கையேந்து கொண்டிருக்கிறார்கள். நெதர்லாண்டிடம் கேட்டு கடைசியாக துருக்கியிடமிருந்தும் செர்பியாவிடமிருந்தும் வாங்குகிறார்கள். அப்படி ஒரு நிலைமை அங்கே உருவாகி இருக்கிறது. ஆகவே அதை மாற்றி நினைக்கிறார். அடுத்தது இந்த டாலர், இந்த வரிகள் மூலம், அந்த வரியிலே இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் மூலம் அமெரிக்காவுக்கு மிகவும் பாதகமாகத்தான் அது இருக்கிறது உண்மையிலே. இதனால் அமெரிக்கா டாலர், அதனுடைய டாலர் போகிறது என்றால் பொருளாதாரம் போகிறது என்று அர்த்தம். இதை தடுப்பதற்காக அதனை செய்கிறார். அதை நாங்கள் ஒரு வகையிலே குறை கூற முடியாவிட்டாலும் இன்னொரு வகையிலே அவர் அந்த அமெரிக்காவை திறந்த பொருளாதாரம் என்ற கொள்கையை ரேகன் காலத்திலே அறிமுகப்படுத்திவிட்டு இப்பொழுது மீண்டும் தன்னுடைய கதவை இறுக மூடிக்கொள்வது என்பது அந்த சர்வதேச அடிப்படை அந்த வியாபார உரிமையை மறுக்கின்ற ஒன்றாக மாறுகிறது. இரண்டாவதாக இதனுடைய விளைவு, அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இரண்டாவது, இவர் ஒரு வியாபாரியாக இருக்கின்றபடியால் இங்கே அமெரிக்காவின் உற்பத்தியை அதிகரித்து லாபத்தை அதிகரிக்க வேண்டும், செலவை குறைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அப்படி செலவை குறைக்கும் போது அவர் பிரதானமாக பார்ப்பது நேட்டோவுக்காக ஆகும் செலவு. அதிலே ஏனைய நாடுகள், நேட்டோவிலே 27 நாடுகள் இருக்கின்றன. அந்த 27 நாடுகளில் 26 நாடுகள் செலவழிக்கின்ற தொகையை விட 2 மடங்கு அதிகமாக அமெரிக்கா செலவழிக்கிறது.
ஆகவே இது ஒரு பெரிய தொகையை ஒவ்வொரு வருடமும் அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதைவிட பெரிய ஆபத்து என்னவென்றால், இப்பொழுது இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு அவருக்கு ஒன்று புரிகிறது என்னவென்றால், இந்த நேட்டோ நாடுகள், இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விசேடமாக அதிலே அந்த அணியிலே இருந்து ஏறினாலும் ஐரோப்பாவில் இருக்கின்ற யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த 3 நாடுகளும் ஒரு யுத்தத்தை தொடங்கி, உக்ரைன் மீது ஒரு யுத்தத்தை தொடங்கி எப்படியாவது அமெரிக்காவை அதில் இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறது. ஆகவே 3வது உலகத்தை போல இன்று அமெரிக்காவை இன்று நாங்கள் பார்க்கிறோம். முழு உலகமும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் ஒரு நாட்டை, ரஷ்யாவை தாக்கியது. நவீன தொழில்நுட்பங்கள் அவ்வளவும் அங்கே போய் தாக்குகிறது. அங்கே போர் புரிவது உக்ரைனியர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கலாம். அங்கே உக்ரைனியர்கள் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே யூகேயில் மாத்திரம் 1.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்கும் உக்ரைன்ல இருந்து நிறைய அகதிகள் அங்கே போகிறார்கள். அவர்கள் கூலிப்படையாக அங்கு போய் சண்டை எடுக்கிறார்கள். அவர்கள் அந்த நவீன தொழில்நுட்பங்களை இயக்க தெரிந்தவர்கள் தான் அங்கு போய் இயங்குகிறார்கள். அப்படி இருந்தும் தனியாக ரஷ்யா தாக்குப்பிடித்து மேலும் இன்று ரஷ்யா அதனுடைய இலக்கை அடைந்து விட்டது. அதை கைப்பற்ற வந்த அந்த 4 பிரதேசங்களையும் கைப்பற்றி இன்னும் மேற்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. சேதங்கள் இருக்கிறது தான். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதனை வீழ்த்த முடியவில்லை. அவ்வளவு பெரிய நாட்டிலே ஆங்காங்கு குண்டுகள் போடுவது என்பது பெரிய விடயமே அல்ல. ஏனென்றால் உலகத்திலே பெரிய நாடு அது. ஆனால் அங்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இவருக்கு நன்றாக புரிகிறது, ஜோன் பைடன் காலத்திலே கிட்டத்தட்ட 3வது உலக மகா யுத்தம் வெடிக்கும் என்ற நிலைமை அந்த நேரம் இருந்த தலையங்கம் இப்பொழுது 3ஆம் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டதா அல்லது தொடங்க போகிறதா என்பது தான் தலையங்கமாக இருந்தது. அதிலே அமெரிக்காவை கொண்டு போய் இவர்கள் சிக்க வைத்து விட்டு தாங்கள் லாபம் அடைவதற்கான ஒரு பொறி ஒன்று இருந்தது. அது இவருக்கு புரிகிறது. இவரை இருக்கின்ற ஆலோசகர்கள் புரிந்து அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைவிட ரஷ்யாவுடனான இப்பொழுது நாங்கள் 2 விஷயத்தை பார்க்கிறோம். அந்த பிறகு வரலாம். ரஷ்யாவோடு இவர்களுக்கு என்ன இந்த உறவை பற்றி நாங்கள் சுருக்கமாக இதை பார்த்து கொண்டு போகிறோம். அவை நேட்டோ நாடுகள், ஜப்பான், சவுத் கொரியா இவைகளுக்கான செலவினங்களை, உக்ரைன் இவற்றுக்கான செலவினங்களை குறைக்க வேண்டும். ஆனால் 2 நாடுகளுக்கான செலவை அதிகரிக்க வேண்டும். ஒன்று தாய்வான், மற்றது மத்திய கிழக்கு, அதிலே இஸ்ரேல். அதற்கான செலவை அதிகரிக்க வேண்டும். இவை 2ஐயும் தவிர ஏனைய அனைத்து செலவையும் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இதில் விளங்குகிறது இவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவென்பது. அது அடுத்ததாக நாங்கள் வரலாம். ஆகவே 3வது காம்ப்ரமைசிங் வித் ரஷ்யா. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம். நான் முதலில் சொன்னது போலதான் இந்த உக்ரைன் யுத்தம் என்பது ரஷ்யா அங்கே ஆக்கிரமிப்பு என்ற சொல்லை இப்பொழுது பெரும்பாலான சமூக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் ரஷ்யாவுக்கு வேறு வழியே இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் அங்கே ஊடுருவல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதற்குள்ளே அந்த யுத்தத்திற்குள் அவர்கள் இழுத்து வரப்பட்டார்கள். அதை நாங்கள் தனியாக பிறகு கதைக்கலாம். இப்பொழுது நான் தலையங்கங்களை சொல்லி வருகிறேன். இந்த ரஷ்யா ஏன் யுத்தத்துக்கு வந்தது என்ற தலைக்கு போகாமல், ஏன் ட்ரம்ப் இந்த ரஷ்யாவோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்? இது ஒரு சாதாரண விடயமே அல்ல. இந்த ரஷ்யாவோடு இன்றைக்கு ரஷ்யாவை பாதுகாக்கும் இரட்சகராக அமெரிக்கா மாறி இருக்கிறது என்பது உலக போக்கே தலைகீழாக மாறி இருக்கிறது. 1900 நேட்டோ உருவாக்கப்பட்டதே ரஷ்யாவுக்கு எதிராக, அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அந்த நேட்டோ இவ்வளவு காலமும் இருந்த இவர்களுடைய ஜனாதிபதிகளுடைய பிரதான இலக்காக இருந்தது ரஷ்யாவை இல்லாமல் ஒழிப்பது, அதை சுற்றுகையிடுவது. முதல் தடவையாக ஒரு ஜனாதிபதி, அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி, நாங்கள் பார்க்கலாம். உக்ரைன் யுத்தத்தை தொடங்கியது யார்? அமெரிக்கா தான். ஜெலன்ஸ்கியை கொண்டு வந்தது யார்? அமெரிக்கா. அப்படியே செய்து விட்டு இப்பொழுது தலைகீழாக பல்டி அடித்திருக்கிறார்கள். இப்பொழுது ரஷ்யாவிடம் போயிருக்கிறார் முதல் தடவையாக. இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை எப்படி சாதித்தார் என்பதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். எப்படி இன்னும் ஒரு ஆய்வு சொல்லப்படுகின்ற என்னென்று சொன்னால், இந்த உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் தொடருமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கவனம் இந்து மகாகடல், இந்தோ பசிபிக்
பிராந்தியத்திலே அவர்களுடைய கவனம் குறைந்து சீனாவினுடைய ஆதிக்கம் வளர்ச்சி பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அதை முடிவுக்கு, ரஷ்யாவின் உக்ரைன் முடிவுக்கு, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தோ பசிபிக் ஏரியாவில் வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு மூலோபாயமாகவும் இருக்கலாம் என்று கூட கருதப்படுகின்றது. சரியான இடத்தை நீங்கள் தொட்டீர்கள். நான் அந்த இடத்திற்கு வருவேன். இப்பொழுது அதை அண்டர்லைன் பண்ணிக்கொண்டு நான் சொன்னதை தொடர்வோம். இதற்கு இவர்கள் சொல்லுகின்ற காரணம், நீங்கள் சொன்னது ஒரு பிரதான காரணம். அதை விட ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால், இந்த யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு நேரடியாக அமெரிக்கா மாட்டிக்கொள்ள வேண்டிய ஆபத்து இருக்குது. ஏனென்றால் நேட்டோவே அது இருப்பதனாலே ஆர்டிகல் 5 நாளை தவறுதலாக என்றாலும் அமெரிக்கா ரஷ்யா ஒரு நேட்டோ நாடை தாக்குமாக இருந்தால் அமெரிக்கா போக வேண்டும் அந்த ஒப்பந்தப்படி. அவை அந்த யுத்தத்தில் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதும் செலவை சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த யுத்தத்திலும் பெரும்பாலான செலவை உக்ரைன் யுத்தத்திலும் தான் அமெரிக்கா தான் செய்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த கோஸ்ட் கட்டிங் என்பது ஒரு பக்கம். இன்னும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். ரஷ்யாவோடு டொனால்ட் ட்ரம்புக்கு நீண்ட காலமாகவே ஒரு நல்ல உறவு இருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற பல காரணங்கள் இருக்கின்றன. அவர் KGBயிலே ஒரு அங்கத்தவராக இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னமே அவருக்கு இருந்தது. இது சம்பந்தமாக முராட் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை போட்டு விசாரித்து அது அப்படி இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. இரண்டாவது, இவர் அங்கு அந்த ட்ரம்ப் டவர் என்று ஒன்று அமைப்பதற்கு அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கே சில விபச்சார விடுதிகளுக்கு சென்று அவர் ஆபாசமாக நடந்து கொண்ட சில வீடியோக்களை KGB ரஷ்யா வைத்து இருக்கிறது. அதை வைத்து மிரட்டுகிறது என்று ஒரு கான்ஸ்பிரசி டைரி. அதுக்கு இன்னும் அதே ஒரு பிரபலமாக அடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை விட அவருக்கு நீங்கள் சொன்னது போல இப்பொழுது இந்த உக்ரைன் யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு போனால் அங்கே வளர்ந்து வருகின்ற சீனாவின் ஆதிக்கம் என்று சொல்ல முடியாது, அதனுடைய எழுச்சியை தடுக்க முடியாது. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அங்கே அந்த தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். மத்திய கிழக்கிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த ரெண்டிலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. ஒரே நேரத்தில் 3 போர் முனைகளை தொடக்க முடியாது. 4 போர் முனைகள் ஒன்று. அதிகமாக கதைக்கப்படாத ஒரு விடயம் இருக்கிறது. ஆப்பிரிக்காவிலும் ஒரு போர் முனை தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கதைக்கும் போது இப்பொழுது 2 வருடமாக நடக்கிறது கொங்கோவில் சூடாவணியிலே நடக்கிறது. இதெல்லாம் அமெரிக்கா தான் பின்புலமாக இருந்து வருகிறது இந்த யுத்தங்கள். அவை இந்த 4 அங்கே ஒரு நேரடி யுத்தமாக இல்லாவிட்டாலும் அந்த ஆயுத குழுக்களுக்கு பின்புலமாக இருந்து ஆயுதங்களை கொடுத்து பணங்களை கொடுத்து யுத்தங்கள் நடத்துகின்றது. ஆப்பிரிக்காவில் அவர்களுடைய தொந்தரவு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் 3 போர் முனைகளிலே அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது. ஒன்று மத்திய கிழக்கிலே இஸ்ரேலை மையமாக கொண்டு நடத்துகின்ற யுத்தம். மத்திய கிழக்கு அவர்களுக்கு மிகவும் அவசியம். அடுத்தது சீனாவுடைய எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே அது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்று அவர்கள் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது சீனா தான் என்று நினைக்கிறேன். சீனாவை கையாளுறதுக்காக வேண்டித்தான் இந்த தைவானுடைய நிதியை பலப்படுத்த வேண்டும் என்பதில் வந்து மிக கவனமா இருக்கின்றார். அதுதான் இந்த 2 இடத்துக்கு மட்டும்தான் அவர் நிதி கொடுக்கிறார். ஒன்று இஸ்ரேல், மற்றது தைவான். ஜப்பானுக்கு அவர் கொடுக்கவில்லை, சவுத் கொரியாவுக்கு கொடுக்கவில்லை. இந்த 2க்கும் கொடுப்பதற்கு காரணம் அதுதான். அடுத்தது இப்பொழுது நாங்கள் கதைத்த அடுத்த விஷயம்தான் 4வதாக புது ஸ்ட்ராட்டஜி ஒன்றை அவர் கையாளுகிறார். அதுதான் மத்திய கிழக்கையும் சைனாவை குறிவைப்பது. மத்திய கிழக்கிலே இங்கே ஈரான் வளர்ந்து வருகிறது. ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும். என்றால் மத்திய கிழக்கு இவர்களுக்கு அவசியம். அது ஏனென்று நாங்கள் முதல்ல ஒரு பதிவிலே பார்த்திருக்கோம். அந்த மத்திய கிழக்கை இழந்தால் அமெரிக்காவின் ஆதிக்கமே அழிந்து போகும். பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஒரு யுத்த தந்திரம் ரீதியாகவும் அது மிக அவசியமான இடமாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் ஊடாக அங்கே ஒரு ப்ராக்ஸி வாரை நடத்தி அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது
நேரடியாகவே பைடன் கூட அந்த முட்டாள்தனத்தை செய்யவில்லை. ஹூதிகளோடு நேரடியாக மோதவில்லை. இஸ்ரேலை கொண்டுதான் தாக்கினார். அந்த கப்பல்கள் மூலம் அங்கு அந்த இஸ்ரேலை நோக்கி செல்கின்ற மிசைல்களை தடுத்து தான் வந்தார்கள். இப்பொழுது நேரடியாக அமெரிக்கா அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவமாக கருதுகிறது. ஈரானுடைய வளர்ச்சி அவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது. அடுத்த பக்கத்தில் சைனாவோடும் அந்த சைனாவுடைய எழுச்சியும் மிகவும் பிரமாண்டமாக இருக்குது. அண்மை காலத்திலே அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து இது ஆச்சரியப்படுகிறது. இன்னும் 10 வருஷம் போனால் இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்று சொல்லி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதிலே தான் இன்னொரு தந்திரோபாயம், எப்படியாவது ரஷ்யாவோடு ஒரு நல்லுறவை வைத்துக் கொண்டு சைனாவை தனிமைப்படுத்தலாம், ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அது நடக்குமா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவருடைய ஆயுள் காலம் 4 வருஷம் தான். ஜனநாயகத்தின் பலவீனமே அதுதான். பைடன் இருக்கும்போது 3வது உலக மகா யுத்தம் வரும், ரஷ்யா மீது முழு ஐரோப்பாவும் படையெடுக்கும் என்பது போல் இருந்தது. இப்பொழுது அவர்களை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இவர் ரஷ்யாவோடு கை கொடுத்திருக்கிறார். அடுத்து வருகிற ஜனாதிபதி எப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது. இது ஜனநாயகத்தின் கேலி கூத்து என்று சொல்லி கூட நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் சொன்ன விட வேண்டாம், இதிலே நியூ ஸ்ட்ராட்டஜி, அதிலே சைனாவையும் மத்திய கிழக்கையும் குறிவைக்கிறார். அதோடு இப்பொழுது இந்த யுத்தத்தின் அடிப்படை தேவை வேறு காரணமாக இருந்திருக்கிறது. முன்னர் நிலங்களை பிடிப்பதற்காக கொள்ளைகள் நடந்தன. பிறகு மறைமுகமாக அதனை கட்டுப்படுத்துவதற்கு யுத்தங்கள் நடந்தன. ஆனால் இப்பொழுது இந்த ஹை-எண்ட் டெக்னாலஜி வந்த பிறகு, விசேடமாக இந்த பேட்டரி பாவனை இது சோலார் பேனல் இவை வந்த பிறகு அந்த ரேர் எர்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாது பொருட்களின் தேவை மிக அதிகமாயிற்று. அந்த நாளுக்கு நாள் புதிய புதிய மினரல்கள், அந்த ரேர் மினரல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு தேவைகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு காலத்தில் நிலக்கரி தேவையாக இருந்தது, அதை கொள்ளையடிக்க போனார்கள். பிறகு பெட்ரோல் கொள்ளையடிக்க போனார்கள். இப்பொழுது ரேர் எர்த்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு காலம் இருக்கிறது. அதில் என்ன விசேஷம் என்றால், உலகத்திலே இருக்கின்ற ரேர் எர்த்திலே 60% சைனாவிலே தான். அவை அவர்கள் போட்டி போட முடியாத மாற்றிடங்களை தேட வேண்டும். அதற்காகத்தான் கிரீன்லாந்து இப்படி எல்லாம் அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். ஆகவே அந்த அந்த மினரல் வேட்டைக்காக இப்பொழுது அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, அதாவது சைனாவை கட்டுப்படுத்துவதற்காகவும் கேந்திர முக்கியத்துவத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் 2 விஷயங்களை செய்கிறார்கள். ஒன்று, தாய்வானுக்கு உதவி செய்கிறார்கள். பனாமா கால்வாயை அவர் கைப்பற்றுவோம் என்று சொல்லி அச்சுறுத்துகிறார். ஆனால் மறுபக்கத்திலே அந்த ரேர் எர்த் இதை கொள்ளையடிப்பதற்காக கிரீன்லாண்டை தங்களோடு இணைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். அங்கு கண்டுபிடிக்கப்படாத இன்னும் புது புது தாது கனிம வளங்களை. அடுத்ததாக கொங்கோவிலே இன்று அந்த யுத்தம் ஒரு உக்கிரமான கட்டத்துக்கு போயிருக்கிறது. அதே போல சோமாலிலாந்து, அதிலே ஒரு துறைமுகத்தை உருவாக்க போகிறார்கள். அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. செங்கடலை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இவர்களுக்கு கட்டார், UAE மாத்திரம் வைத்துக் கொண்டு சரி வராது. அங்கே அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சோமாலிலாண்டில் அந்த ஜிபூட்டி, ஹோமோஸ் இப்படியான துறைமுகங்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு துறைமுகத்தை கட்ட அது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு யுத்தத்தை இப்போ தொடங்கி இருக்கிறது. அடுத்தது நாங்கள் சொன்னது போல கிரீன்லாந்து இவையெல்லாம் இவருக்கு ஒரு புது புது சவால்களை உருவாக்கி கொண்டு. உதாரணமாக கிரீன்லாண்டிலே அவர் ஒரு தேர்தலை நடத்தினால் தனக்கு சாதகமானவரை கொண்டு வரலாம் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் தேர்தலிலே அமெரிக்காவோடு நாங்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி போட்டியிட்டவருக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த மொத்த வாக்குகளே 1.1% தான். இவ்வளவு பணங்களை கொட்டி அவை அந்த சிறிய தொகையில் கூட அவருக்கு ஆதரவை பெற முடியவில்லை. இல்ல, கிரீன்லாண்டை பொறுத்தவரை மாஸ்டர், கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கினுடைய ஒரு பகுதி. டென்மார்க் வந்து யூரோப்பியன் யூனியன்லேயே ஒரு அங்கத்தவ நாடாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து நேட்டோவிலேயும் ஒரு அங்கத்தவ நாடாக இருக்கின்றது. அப்போ கிரீன்லாண்டுக்கு அமெரிக்கா ஏதாவது பிரச்சனை கொடுக்குமாக இருந்தால், அந்த நாட்டை தங்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரணுமாக இருந்தால் அதற்கான எதிர்ப்பு டென்மார்க்லேருந்து வரும். டென்மார்க் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு அங்கத்தவராகவும் நேட்டோவில் ஒரு அங்கத்தவராகவும் இருக்கின்றபடியால் டென்மார்க்கு பின்னால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நிற்கும் என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை மாசம். அதைத்தான் நான் சொல்லுவேன். என்னென்றால் இது
நேட்டோவுக்குள்ளும் அமெரிக்கா ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பிளவையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அதில் ஏற்பட்டிருக்கிறது கிரீன்லாண்டில். ஆகவே அது கொஞ்சம் இப்பொழுது அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அடுத்ததாக பிரிக்ஸை, ஐந்தாவதாக பிரிக்ஸ் நாடுகளை பலவீனப்படுத்தி டாலருடைய வீழ்ச்சியை தடுப்பது அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆறாவதாக உள்நாட்டிலே இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய எல்லைகளை, போர்டரை பாதுகாப்பது என்ற பெயரிலே 10,000 துருப்புகளை யுஎஸ் மெக்சிகோ அந்த எல்லையிலே அதே போல இந்தியாவிலிருந்து வந்தவர்களையும் ஏனைய நாடுகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களை மூட்டை கட்டி அனுப்பி கொண்டிருக்கிறார். தென் அமெரிக்காவில இருந்து வந்தவர்கள் எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கார். தென்னாப்பிரிக்காவிலே ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. அங்கே வெள்ளை குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிறது. அதுக்கு எதிராக அமெரிக்காவில் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர் அந்த வந்தார குடிகளை அவர் அவர்களை திருப்பி அனுப்புற விதம் மிகவும் ஒரு மிருகத்தனமான ஒரு முறையிலே அவர்களை ஒரு கை காலுக்கு எல்லாம் சங்கிலிகள் போட்டு பிணைத்து அவர்களுடைய தலையெல்லாம் மொட்டை அடித்து மிக மோசமான முறையிலே அவர்கள் நடத்துகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெட்கக்கேடு என்னென்றால், இந்தியர்களை வெளியேற்றும் பொழுது விமானத்தில் ஏற்றிய இந்தியர்கள் அனைவரும் கைக்கும் காலுக்கும் விலங்கிட்டுத்தான் கொண்டு வந்து இந்தியா மண்ணிலே இறக்கினார்கள் இந்தியர்களை இப்படி மோசமாக அமெரிக்கா நடத்தும் பொழுது இந்தியாவினுடைய பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் மௌனமாக இருக்கின்றார். அவர்கள் கையறுந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏற்றுமதிக்கு இன்னும் அவர்கள் அந்த அமெரிக்காவையும் வெஸ்டையும் மிக அதிகமாக நம்பி அவருடைய பொருளாதாரம் வளர்ந்திருப்பதனால் அவர் இப்பொழுது catch-22 சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள், அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன விடயத்தை நான் சொல்ல வந்தேன், நீங்கள் அதை அழகாக சொன்னீர்கள். அதில் இன்னொரு விடயம், இந்த கிரிமினல்ஸ் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்களே எல் செல்வடோருக்கு ஒரு கொடூரமான முறையிலே அனுப்பப்படுகிறார்கள். அதை படத்திலும் காட்டுகிறார்கள். மொட்டை அடித்து குனிந்து தான் நடக்க சொல்றார், நிமிந்து கூட நடக்க முடியாது. அப்படி இதை ஒரு மனித உரிமைக்காக உலகத்திற்காக காவலன் என்று சொன்ன அமெரிக்கா இன்று அதை ஒரு கேலிக்கூத்தாக ஆக்கி வருகிறது. அடுத்ததாக முஸ்லிம் எதிர்ப்பு வாதம், ஒரு என்டி இஸ்லாமிய வாதம் ஒன்று ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் மேலதிகமாக இருக்கிறது. அது பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராகவும் இன்று காசாக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடி அவ்வளவு பேரையும் நாடு கடத்த வேண்டும், பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக 8ஆவதாக சுட்டுக் கொல்லப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட ஜான் எஃப் கென்னடியுடைய ஆவணங்கள், அவருடைய மரணம் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 8 விடயங்களும் தான் இவருடைய வேலை திட்டத்தின் பிரதான அம்சங்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். இதுதான் அவருடைய பிரதான அம்சங்கள். இனி உங்கள் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நிச்சயமா மற்றதில் அந்த இன்னொரு விடயத்தை முக்கியமாக என்று கொண்டு வருகின்றார் என்றால், அந்த அமெரிக்காவினுடைய உள்நாட்டு வெளிவிவகார கொள்கைகளில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார். முக்கியமாக அந்த பொருளாதாரம். இப்ப எந்த மீடியா என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் கூட இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பை ஆட்டி படைக்கிறது எலோன் மஸ்க் என்று தான் சொல்லப்படுகின்றது. எலோன் மஸ்கினுடைய இந்த வருகைக்கு பிறகும் அவருடைய இந்த பொருளாதார நலன்கள் சார்ந்து அவர்களுடைய நகர்வும் தான் டொனால்ட் ட்ரம்பை இந்த இந்த நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றன்னு சொல்லி இன்றும் ஒரு 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 ஆங்கில பத்திரிகையில பார்த்தீங்கன்னு டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஒரு கிரைசியான நடவடிக்கை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். மற்ற சைனா பார்த்தீங்கன்னா திடீரென்று மிக ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த எலக்ட்ரிக்கல் கார், பேட்டரியில இயங்குகின்ற வாகனங்களை நிறைய உற்பத்தி செய்து தரமான கார்களை குறைந்த விலையிலே சர்வதேச ரீதியாக அவர்கள் ஏற்றுமதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு பெரிய ஒரு போட்டியாக எலோன் மஸ்கினுடைய டெஸ்லா கம்பெனிக்கு, டெஸ்லாவை அறிமுகப்படுத்திய எலோன் மஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு போட்டியாக இருக்கின்றது. இது ஒரு காரணம் அமெரிக்கா சைனாக்கு மேல இந்த தரிஃப் என்று சொல்லப்படுகின்ற வரி விதிப்புக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது.
உங்களுடைய பார்வை கூறுங்க. அதிலே இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் உண்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது இவரே யார் எலன் மஸ்கை இவர் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். யார் ட்ரம்ப். ஏனென்றால் அவருக்கு தேர்தல் காலத்திலே பெருமளவு நிதியை அவர் கொடுத்தார். இன்று அந்த அமெரிக்கா வெளி உலகத்துக்கு காட்டப்படுவது போல ஒரு கை சுத்தமான ஒரு நாடு அல்ல. நீங்கள் உக்ரைனை எடுத்துக்கொள்ளுங்கள். உக்ரைனுக்கு அவர்கள் செலவழித்ததாக எழுதி வைத்திருக்கின்ற கணக்கு 350 பில்லியன். ஆனால் உண்மையிலே அங்கு போய் சேர்ந்தது 150 பில்லியனுக்கு குறைவு. அதே போல இந்த USAID, இதுவும் அந்த முதலிலே நான் சேர்த்திருக்க வேண்டும். அந்த கோஸ்ட் கட்டிங்லே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த USAID இல்லாமல் செய்தது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் இதுதான் அந்த ஏனைய நாடுகளுக்கு புரட்சியை ஏற்றுமதி செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு விடயம். அதை அவர் அளித்ததற்கு ஒரு காரணம் என்னென்றால் சோரஸ் இவருக்கு எதிராக வேலை செய்தார். அவர் தான் பின்புலமாக இருந்து அதனை இயக்கினார் என்பது ஒரு காரணம். அவர் அப்படி இவர்களை எல்லாம், இந்த ஊழல்களை எல்லாம் இவர் அம்பலப்படுத்துகிறார். எலன் மஸ்குடைய டெக்னாலஜி இன்று அவ்வளவு மிக தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், பைடன் காலத்திலே அங்கே சிக்கிக் கொண்டிருந்த அந்த இந்திய வம்சாவளி பெண்மணி விண்வெளியிலே மீட்க முடியவில்லை. அவர் கைவிட்டு விட்டார். அந்த செய்தியே வராமல் இருந்தது. ஆனால் இவர் சில நாட்களுக்குள்ளே அதை மீட்டு வந்தார். அந்த அளவுக்கு அவரிடம் டெக்னாலஜி இருக்கிறது. இன்று உலகமே, இந்த உக்ரைன் யுத்தம் கூட அவருடைய சேட்டலைட் இதை நிறுத்தினால் யுத்தம் அடுத்த நாள் நிற்கும் என்ற அளவுக்கு இருக்கிறது. அப்படி அவருடைய டெக்னாலஜி பலத்தை இவர் பாவிக்கிறார் இந்த ஊழல்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு. அந்த USAID நாங்கள் எடுத்துக்கொண்டால், சோரஸ் ஒரு முற்போக்குவாதியாக தன்னை காட்டிக்கொண்டு அவர் செய்ததெல்லாம் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை அதிகமாக வளர்த்ததுதான். ஏனைய நாடுகளை சீர்குலைக்கின்ற வேலையை தான். இவர் நம்முடைய எலன் மஸ்கே அதுக்கு பலியானவர். அவருடைய மூத்த மகன் பெண்ணாக மாறிவிட்டார். அந்த ஆத்திரம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே அதை தடுப்பதற்காகவும் கூட அவர் பாய்ந்திருக்கிறார். ஆனால் அங்கே முக்கிய பதவிகள் வகித்த சோரஸ், அதே போல அங்கே அதுவரைக்கும் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அவருடைய பேரை நான் சொல்வது சட்ட ரீதியாக பிரச்சனை வரலாம், அதற்கு தலைவியாக இருந்தவர், அவர்கள் எல்லாரும் சுருட்டி இருக்கிறார்கள் பெரிய அளவு பணத்தை. இந்த நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்தோம் என்று எழுதி இருக்கிறார்களே தவிர அது அங்கு போய் சேர்ந்தது காசு போய் சேரவில்லை. உக்ரைன் யுத்தத்திலும் பெரும் ஊழல் நடந்திருக்கு. இதை இவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். கிக் பேக்ஸ் மாத்திரமல்ல, இது ஏராளமான துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக சொல்லிவிட்டார். ஆகவே அந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவது இப்பொழுது அவரை டார்கெட் பண்ணுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் இதையெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர் ஒரு காரணம் என்பது உண்மைதான். ஆனால் அவர் மீது ஆத்திரம் இருக்குது மற்றவர்களுக்கு. ஏனென்றால் அந்த ஊழல் பேர்வுகள் எல்லாம் இன்று செயலிழந்து போயிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு அடி விழுந்து இருப்பதனால் அவர்களுடைய ஆத்திரம் எலன் மஸ்க் மீது திரும்பி இருக்கிறது. அடுத்த பக்கத்தில் அவருடைய டெஸ்லா கார், இன்று இவருடைய டாரிஃப் கொள்கைகள், ஏனைய கொள்கைகள் எல்லாம் இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. இன்று பொழுது நாங்கள் கதைக்கும் போது இந்த டாரிஃப் 2 பக்கம் வெட்டக்கூடிய ஒரு கத்தி. ஏனென்றால் இவர் ஒரு பொருள், இப்பொழுது நாங்கள் ஒரு பேனை என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, அந்த பேனையை நாங்கள் இறக்குமதி செய்யும் போது டாரிஃப் வரி 10% என்றால் 100 பவுனுக்கு வாங்குகின்ற, 1 பவுனுக்கு வாங்குகின்ற பேனைக்கு 1 பவுன் 10 பென்ஸ் என்றுதான் கணக்காக இருக்கும். இவர் 200% வட்டி, அது 3 ரூபாயாக மாறிவிடும். இப்படி உள்நாட்டிலே விலைவாசி அதிகரிக்கிறது. இதனால் இப்பொழுது இந்த உள்நாட்டு பொருளாதாரத்திலே 1.8 ட்ரில்லியன் நட்டம் அடைந்திருக்கிறது இந்த 2 மாதத்துக்குள்ளே. இவருடைய வருகைக்கு பிறகு இந்த டாரிஃப் வரை மற்ற பக்கம் வந்திருக்கிறது. அடுத்தது கனடாவிலிருந்து வருகின்ற, கனடாவை தன்னுடைய 51வது மாநிலமாக ஆக்குவேட் என்று சொல்லிக்கொண்டு அதன் மீது டாரிஃபை விதித்த பிறகு அந்த எல்லை பிரதேசத்திலே இருந்த மாநிலங்கள் தனியாக போய்விடும் என்ற நிலைமைக்கு
போராட்டம் அங்கே வெடித்தது. ம். ஏனென்றால் அங்கிருந்து வருகின்ற சில மலிவான பொருட்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய விவசாயத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. ம். அப்படியான பல இல்ல, பிரச்சனைகள். அமெரிக்காவுக்கு தேவையான எண்ணெயை வந்து கூடிய அளவு வழங்கியது வந்து கனடாவில் இருந்துதான். கேஸ் கேஸ் எல்லாம் அமெரிக்கால கனடாவில் இருந்தால் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு சப்ளை நடந்து கொண்டிருந்தது. இப்ப ஓ. அமெரிக்கா அந்த வரியை விதித்த உடனே அதற்கு அதிரடியாக எதிர்வினையை கனடா மாற்றியது. கனடா செய்ய முடியும். அமெரிக்காவில இருந்து கொண்டு வருகின்ற அத்தனை பொருட்களுக்கும் கனடா வந்து இது தன்னுடைய ஏனைய நாடுகளும் செய்யத்தான் போகிறது. ஆமா, இந்தியா ஆமா. மட்டும்தான் அடிபணிகிறது. ஆமா. ஏனைய நாடுகள் எல்லாம் சைனா உடனே போட்டு விட்டது. உடனே போட்டு விட்டது. இந்தியா மட்டும்தான் அடிபணிகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய அமெரிக்கா பொருளாதாரத்தை தேவை அவர்களுக்கு. அது அந்த டெஸ்லா கார் அவர்களுக்கு இன்றைக்கு உலகத்திலே பெரிய சந்தை எங்கு என்றால் சைனா தான். டெஸ்லாவுக்கு இருந்தது. இப்பொழுதும் அங்கே வாகனம் பாதுகாப்பாக இருக்குது. விற்கப்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. அமெரிக்காவிலே அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், மலத்தை அள்ளி கொட்டுகிறார்கள். அப்படி டெஸ்லா மீது ஒரு ஆத்திரம் அந்த மக்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரமே விழுந்து இருக்கிறது. கனடாவிலே அப்படித்தான் நடக்கிறான். டெஸ்லாக்கு எதிராக கனடாவிலே அப்படித்தான் நடக்கிறது. இப்ப மிக நெருங்கிய காலங்களிலே வந்து கனடாவிலே வந்து பெரிய ஒரு கார் ஷோ மெஸ் ஒன்று நடந்தது. அந்த மெஸ்ல வந்து டெஸ்லா கம்பெனியை மட்டும் கனடா எலோ பண்ண இல்லை, தங்களுடைய காரை கொண்டு ஷோவிலே நிறுத்துவதற்கு. அதே போல சைனாவிலே இருந்து இப்பொழுது வந்திருக்கின்ற கார் இதை விட 2 மடங்கு எரிதிறன் கொண்டது. அதாவது டெஸ்லாவுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அதனுடைய 50 வாட் பேட்டரி 400 மைல் செல்லக்கூடும். இது 1000 வாட் பேட்டரி 2 மடங்கு தூரம் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை விட விலை குறைவாக இருக்கிறது. மிகவும் அதிகம். டெஸ்லாவிலே சில பின்னடைவுகள் இருக்கின்றன. எப்பொழுது எங்கே நிற்கும் என்று சொல்ல முடியாது. திடீரென்று அடுத்த பக்கம் திரும்புகிறது. இப்படியான பிரச்சனைகள் அதுல இருந்தது. ஆனால் இதிலே அப்படி அல்ல. இன்று அதுதான் அமெரிக்கா பயப்படுகிறது. அங்கே இருக்கின்ற சைனாவின் மின் வாகனம் வந்தால் தங்களுடைய வாகனம் எல்லாமே அடிபட்டு போகும் என்று சொல்லி பயப்படுகிறார். அவை அது தடுக்க முடியாது. என்ன டெக்னாலஜிக்கல் வாரிலே அமெரிக்கா ஒரு காலத்திலே அமெரிக்காவுக்கு நிகராக யாரும் வர முடியவில்லை. அவைதான் உலகத்திலே அவர்கள் ராஜாவாக இருந்தார்கள். இன்று அதை மேவிக்கொண்டு சைனா வந்த பிறகுதான் இவர்கள் திணறுகிறார்கள். அவர்கள் சப்பாத்து விற்பதோ துணி விற்பதோ இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஹையன் டெக்னாலஜியிலே அவர்கள் கை வைத்து இப்பொழுது டீப்சி அந்த ஏஐயிலும் ஏஐ தான் தாங்களுடைய எதிர்காலம் என்று நினைத்தார்கள். அதற்கு சாவுமணி அடித்து விட்டார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு பதை வந்த உடனே உலகமே ஆடிவிட்டது. யோசிக்கிற அளவுக்கு நாங்க வந்து இவர்கள் பில்லியன் கணக்கிலே கொட்டி செலவழித்ததை அவர்கள் சில டாலர்களிலே சாதித்து முடித்து விட்டார்கள். அடுத்த இப்படியான பிரச்சனைகள் தான். அவை அந்த டெஸ்லா மீது உண்மையிலே அவர் எங்கேயோ இருந்து பேராஷூட்ல வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் தான் ஒரு பெரிய பிரமுகராக மாறிக்கொண்டு அங்கே நாட்டாமை நடத்துவது ஒரு கொலைதான். ஆனால் அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். அமெரிக்காவின் ஊழல்களை அம்பலப்படுத்த கொண்டு வருகிறார். ஏனைய கொள்கைகள் அனைத்துக்கும் இவர்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் வந்து இணைவதற்கு முன்னமே இவர் சொன்ன கருத்துக்கள் தான். ரஷ்யாவோடு இணைவை கொண்டு வருவதிலே எலன் மஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கவில்லை. அவர் ஒரு காலத்திலே ஒரு கார்ட்டூன் போட்டார், வா பாக்ஸிங்க்கு சொல்லி எல்லாம் பூட்டினுக்கு சவால் விட்டவர். அவருக்கு ஆத்திரமாகத்தான் அவர்களுக்கு இலவசமாக அந்த அவருடைய இன்டர்நெட் சேவையை கொடுத்தவர். அவை அந்த கொள்கைகளை இவர் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி சில விஷயங்களும் நடந்தது. இப்ப அமெரிக்கா உக்ரைன் போர்ல இருந்து விட்ரோ பண்ணின பிறகு இந்த உக்ரைன் போர் தொடர்ந்து நடக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? இப்ப ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற பழங்கூடிய நாடுகள், ஆயுதங்களை நிறைய உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வந்து இப்ப உக்ரைனுக்கு தங்களுடைய உதவிகளை வழங்குவதற்கு தயாராகின்றார்கள். ஐக்கிய ராஜ்யம் தான் மிக முக்கியமாக தாங்கள் இராணுவத்தை கூட வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்ப இந்த போர் வந்து எந்த நிலையிலே போய் முடிய போகிறது? நிச்சயமாக அந்த போர் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இவர்கள் தங்களுக்கு ஒரு வெளிநாட்டு கொள்கையே இருக்கவில்லை. இவர்கள் முழுவதும் அமெரிக்காவுக்கு லோயலாக இருந்தது மட்டும்தான். அமெரிக்காவுடைய பாதுகாப்பை நம்பி
தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தாமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள். நேட்டோ என்பது அனைவருக்குமானது என்றாலும் கூட இவர்கள் நேட்டோவிலே பெரிய பங்களிப்பு செய்யவில்லை. இந்த யுத்தத்திலும் அவர்கள் பெரிய பங்கு கொள்ளவில்லை. ஆயுதங்களை தயாரிப்பதிலும் பெரிய அளவு கொள்ளவில்லை. யூகேயும் பிரான்சும் இத்தாலியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தன. அவை தங்களை கொஞ்சம் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்களாம். ஜெர்மனியும் கூட அவர்களுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அனுமதி இல்லை தானே. ஏனைய விஷயங்களிலே அவர்கள் முன்னேறி வந்தார்கள். ஆனால் அமெரிக்கா இல்லாமல் அவர்கள் ஒரு தங்களுக்கு ஒரு சரியான ஒரு பலமான இராணுவத்தை, நவீன இராணுவத்தை அமைத்து இந்த நவீன ஆயுதங்களை தயாரிப்பதற்கு குறைந்தது 4 வருடங்கள் ஆகும். அதுவரைக்கும் அதற்கிடையிலே பொழுது பார்த்தீர்கள் தானே, அமெரிக்கா கொஞ்சம் ஒதுங்கியவுடன் ரஷ்யாவுடைய வேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் ஆயுதம் கொடுக்கிறார்கள், தூரத்திலே தாக்கக்கூடிய மிசைல்கள் போய் ரஷ்யாவிலே தாக்கி இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு பிராந்தியத்தை அப்படியே சில நாட்களுக்குள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விட்டார்கள். அந்த 4 பிராந்தியங்கள் அதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்த டான்ஸ்க் அந்த பிராந்தியங்கள், அந்த 4 டான்ஸ்க், டொனஸ்க், ஜெப்ரோசியா, இந்த 4 பிரதேசத்தையும் பிடித்து இன்னும் பிரதேசத்தை பிடித்துக் கொண்டு தொடர்ச்சி வந்து அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு அந்த பாலத்தை கூட இவர்களால் உடைக்க முடியாமல் போய்விட்டார் எத்தனையோ முயற்சிகள் செய்து. இன்று அவர்களுடைய கியூவிலே கூட தாக்குதல்கள் மிக மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், அந்த யுத்தம் என்பது தாக்குதல் மட்டுமில்லை தானே, பாதுகாக்கவும் வேண்டும். இப்பொழுது வானத்தின் மூலமாக இந்த யுத்த முறையே மாறி இருக்கிறது. 2வது உலக மகா யுத்தம் ஆழ்பலத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது. அதோடு டேங்க் வந்தது. அவர் டேங்கை அகழிகள் மூலம் அதை தடுக்கக்கூடியதாக இருந்தது. எல்லாம் நிலத்தின் மூலமாகத்தான் அந்த யுத்தங்கள் பெரும்பாலும் நடந்தன. விமானம் ஒரு பெரிய பங்கை வகித்தது. விமானம் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இருக்கின்ற யுத்த விமானங்கள் விமானமே இல்லாமல் மிசைல்ஸ் இல்லை, சரியாக அந்த இலக்கை தாக்கக்கூடிய. இப்போ இன்று சமகாலத்திலே வந்து இன்னும் ஒரு விடயம் இன்று நடைபெற்றிருக்கின்றது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய செகண்ட் லேடி என்று சொல்லப்படுகின்ற உஷா வேன்ஸ் அவர் வந்து கிரீன்லாண்டுக்கு போயிருக்கிறார். அவருடன் கதைப்பதற்கு அந்த நாட்டு ராஜதந்திரிகள் மறுத்திருக்கின்றார்கள். சர்வதேசத்தின் கவனம் இங்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். கிரீன்லாந்து வந்து அந்த நாடு சொல்லி இருக்கின்றது. இப்படி அந்த நாட்டை அபரிக்கணும் என்பதிலே மிக முக்கியமாக இருக்கின்றார்கள். அடுத்தது வந்து இந்த உக்ரைன் போரை தொடங்கியது அமெரிக்கா. செலன்ஸ்கி அதாவது ஒரு நகைச்சுவை நடிகனாக இருந்த செலன்ஸ்கியை உக்ரைனுக்கு பிரசிடண்டாக கொண்டு வந்தது அமெரிக்கா. கடைசியாக பார்த்தீர்கள் அமெரிக்காவே செலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு ட்ரம்ப்பும் செலன்ஸ்கியும் சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிக ஒரு நகைச்சுவையான விடயம் ஒன்று நடைபெற்றது. அந்த விடயம் கொஞ்சம் பேச வேண்டும். என்னவென்றால், அது உலக வரலாற்றிலே ஒரு ஒரு வல்லரசை, ஒரு கேமராவுக்கு முன்னால் ஒரு வல்லரசின் தலைவரை ஒருவர், இப்படியான ஒரு நாட்டின் தலைவர், இவர் ஒரு வல்லரசே கிடையாது, இவர்களிடம் ஆயுதம் வாங்கி இவர்களிடம் காசை வாங்கி கொண்டு ஒரு பொறுக்கி அரசியல் செய்கின்ற ஒருவர் போய் அவ்வளவு பெரிய வீரனை போல நான் லட்சம் என்பது போல பேசுகின்ற ஒரு போக்கு எங்குமே நடைபெற்றதில்லை. அமெரிக்க வரலாற்றில் அது நடைபெற்றதில்லை. அமெரிக்காவுடைய இது சில பேர் அடுத்த நாள் இவரை ஒரு பெரிய ஹீரோவாக சித்தரித்தார்கள். ஆனால் அவர் அமெரிக்கா ட்ரம்புடைய வலையிலே சிக்கி கொண்டார் செலன்ஸ்கி. அதுல உண்மையில என்ன நடந்தது என்றால், ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தைக்கு போவது அமெரிக்காவுக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் எதிர்த்தார்கள். இவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே எதிர்த்தார்கள். ஒரு ஜெலன்ஸ்கி இந்த நாடகம் நடைபெறுவதற்கு 2 வாரத்திற்கு முன்னர் 47 செனட்டர்கள் கையெழுத்து வைத்து உக்ரைனுக்கு உதவியை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி இவருக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். டெமோக்ராட்ஸ்கள் யுத்தம் தொடர வேண்டும் என்று சொல்பவர்கள், அவை ஒரு நெருக்கடி இருந்தது உள்நாட்டிலே. அந்த கருத்து ஒன்று இருந்தது.
ஜெலன்ஸ்கிக்கு அங்கே ஒரு பெரிய ஹீரோ வரவேற்பு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னது போல இவரை உருவாக்கி அவரை எப்படியெல்லாம் வானத்துக்கு அப்பால் வைத்து புகழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அங்கே இன்னும் ஒரு வீர வழிபாடு ஒன்று இருந்தது. ஆகவே இது ட்ரம்புக்கு ஒரு சிக்கலாக இருந்தது. இதை முறியடிப்பதற்கு தான் இந்த நாடகத்தை அவர்கள் நடத்தினார்கள். அந்த பொறியை வளைத்தார்கள். பொதுவாக ஒரு ராஜ்ய தலைவர் வந்தார், முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும்போது அவர்கள் ரகசியமாக ஒரு அறைக்குள்ளே பேசுவார்கள். அது வெளியே வராது. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது எதுவுமே நடக்காதது போல பூசி வெளியே விட்டு போவார்கள். இதுதான் ராஜ்யத்தந்திர நடைமுறை. இது கேஷுவலாக வந்து இறங்கியோட நீ என்ன ஒழுங்காக உடுத்து விட்டு வரவில்லை, இதுதான் ட்ரம்ப் கேட்ட கேள்வி. அவர் வந்த உடனே அவரை ஆத்திரப்படுத்தி விட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் யுத்தம் முடிந்த பிறகுதான் விழுப்பம் மாத்துவன் அப்படின்ற மாதிரி வீர வசனம் பேசிவிட்டார். வந்த உடனே குழிவிலே விழுந்து விட்டார். வந்ததிலிருந்து அவரை நன்றாக பேசவிட்டு ட்ரம்ப் பேசாம விழுந்தார். நீங்கள் பார்க்கலாம், அவரை பேசவிட்டு அவரெல்லாம் அவருக்கு ஒரு உற்சாகம் வந்து விட்டது. அடே இவ்வளவெல்லாம் பேசலாமா, நல்ல உச்சத்துக்கு வந்தவுடன் நிறுத்து, யூ ஹேவ் நோ கார்ட்ஸ், உனக்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பேச்சை நிப்பாட்டி விட்டு அவருக்கு விருந்து கூட கொடுக்காமல் அனுப்பிவிட்டார். மத்திய உணவு கூட கொடுக்காமல் அனுப்பிவிட்டார். அதன் பிறகு இன்று அமெரிக்காவிலே எந்த செனட்டரும் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இல்லை. ஆகவே அதை அவர் வெற்றி பெற்று விட்டார். இதற்காகத்தான் அதனை. இதுல இன்னொரு வெற்றியும் என்னவென்றால், இது வேகப்படுத்தி இருக்கிறது. இன்று அமெரிக்கா வழங்குகின்ற உதவியை அவர்கள் உக்ரைன் என்று பார்க்கவில்லை, ஜெலன்ஸ்கி செய்யக்கூடாது. என்னன்னா எங்களுடைய நாட்டிலே வந்து அவமானப்படுத்தி விட்டு போய்விட்டார். அமெரிக்கா தேசியவாதத்தை அங்கே தட்டி எழுப்பி விட்டார். அந்த முட்டாள்தனத்தை அவர் செய்து விட்டார். ஆகவே ஜெலன்ஸ்கி நீங்கள் சொன்னது போல அவர் ஒரு நடிகன், திடீரென்று அவர் ஒரு ஹீரோவாக்கி அவரை ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி காட்டி தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டார்கள். இப்பொழுது அவர் தேவையில்லாதவர், தீர்க்க தடையாக இருக்கிறார். இப்பொழுது சொல்கிறார்கள் எலெக்ஷன் வை, தேர்தலை நடத்து, சரியா, நீ ஒரு சட்ட ரீதியான தலைவனே இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அவரை, இதுதான் அமெரிக்காவை நம்பியவர்களுக்கு நடக்கின்ற கதி. ஆக மொத்தம் டொனால்ட் ட்ரம்ப் வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸும் சேர்ந்து உண்மையிலேயே ஜெலன்ஸ்கி ஒரு கோமாளி ஆக்கி விட்டார். அவர் ஒரு நடிகனாகவே ஆக்கி விட்டார். பைடன் அவரை ஒரு ஹீரோ ஆக்கினார் அவருடைய தேவைக்காக. இவர் அவரை ஜீரோ ஆக்கி இருக்கிறார் இவருடைய தேவைக்காக. அது அமெரிக்காவுடைய அரசியலை இதுதான். என்னென்றால் ஒரு நிரந்தரமான ஒரு பாலிசியை கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஜனநாயகத்தின் கேலி கூத்து அது. இன்று சைனாவிலே இருக்கின்ற ஒரு தலைவர், அந்த முறையை பலர் விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு தலைவர் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்று தெரியும், ஒரு கண்டினியூட்டி இருக்குது, ஒரு பாலிசி மாறாது. அதுதான் அங்கே முதலீடு செய்பவர்களும் அங்கு செல்வதற்கு காரணம். ஏனென்றால் அந்த நிலைமை மாறாது. அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது தொடர்ச்சியாக இருக்கும். பிறகு இவருக்கு பிறகு அவர் வந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை கொண்டு செல்ல, பாலிசி மாறாது. ஆனால் பைடன் அந்த 4 வருடத்தில் செய்த மாற்றங்களை, ஒரு யுத்தத்தை அந்த அமெரிக்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ரஷ்யாவோடு கைகோர்த்து கொண்டு அதற்கு எதிராக திரும்பி, தன்னுடைய நண்பர்களுக்கு எதிராக, நேட்டோவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். கடந்த முதல் ஜனாதிபதி தேர்தல் வந்து அவர் அந்த ஜனாதிபதி தேர்தலை வெற்றி அடைந்த உடனும் அவர் மனித உரிமை ஆணையத்திலிருந்து விலகினார். பிறகு பைடன் வந்த பிறகு திருப்பி மனித உரிமை ஆணையத்திலே வந்து திருப்பி அவர்கள் ஜாயின் பண்ணினார்கள். இப்பொழுது திரும்பி வந்த பிறகு திருப்பி அவர் மனித உரிமை ஆணையத்திலிருந்து இது ஒரு அமெரிக்கா ஒரு வல்லரசாக வருவதற்கு, தொடர்ந்து நிலை பெறுவதற்கு இதுவும் ஒரு தடையான ஒரு காரணியாக இருக்கிறது. அது நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய விடயம், நாங்கள் சைனா மீது அவர் ஒரு அதை பலவீனப்படுத்துவதற்கு தைவானை உசுப்பேத்துகின்ற வேலையை அவர் செய்கிறார். ஆனால் கடந்த வாரம் இந்தியாவுக்கு சென்ற பொம்பியோ அவர்தான் மிக மோசமாக ஆன்டி சைனாவாக இருந்தார். தெரிந்த அவர் வெளிவிவகார கொள்கைக்கு பொறுப்பாக இருக்கும்போது மிக மோசமாக அவரும் அந்த நன்சி பெலன்சியும் தான் மிக அதிகமாக ஆன்டி சைனாவாக இருந்தார். அவர் சொன்ன வசனம் என்னவென்றால், சைனா நினைத்தால் 24 மணி நேரத்தில் தைவானை பிடித்துவிடும். அவர்கள் யுத்தம் இல்லாமல் கூட பிடிக்க அவர்கள் 24 மணி நேரம் கூட தேவையில்லை. தைவானை பிடிப்பதற்கு சைனா 24 மணி நேரம் கூட அவர்கள் சில காரணத்துக்காக அதை விட்டு வைத்திருக்கிறார். அது ஒரு விடயம். ஆனால்
நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் இன்று முக்கியமாக பேச வேண்டும். மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற விஷயம், விசேடமாக காசாவிலே இருப்பவர்களை வெளியிலே ஏனைய நாடுகளுக்கு போய் குடியேற்றிவிட்டு இங்கே ஒரு புதிய குடியிருப்புகளை கட்டடங்களை கட்டிவிட்டு அதுக்கான காசையும் அமெரிக்கா கொடுக்காது. மத்திய கிழக்கில் இருப்பவர்கள் சவுதி இவர்கள் தான் இவர்கள் கட்டிக் கொடுப்பார்கள், கண்ட்ராக்டரா போய் கட்டி கொடுப்பார்கள். பிறகு அவர்கள் குடியேற்றலாம். ஆனால் அதற்கும் உத்தரவாதம் இல்லை என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது அதற்கு எந்த நாடும் ஒத்து வரவில்லை. இப்பொழுது அந்த வேலையை செய்வது போல மிக மோசமான தாக்குதல்கள் காசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இவருடைய வேலை திட்டத்திலே காசாவை மட்டுமல்ல வெஸ்ட் பேங்கை துடைத்தெறிந்து அதை அகண்ட இஸ்ரேலாக மாற்றுவதும், சிரியாவை அடுத்த கட்டமாக மாற்றி பிறகு முழு மத்திய கிழக்கையும் கட்டுப்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மத்திய கிழக்கு ஜிம்மி கார்ட்டர் காலத்திலே கார்ட்டர் டாக்டரின் சொல்லப்பட்டதே அந்த காலத்திலிருந்தே அது மத்திய கிழக்கை யாராவது உரிமை கொண்டாடினார், அதிலே தலையிட்டால் அதை அமெரிக்காவின் உள்விவகாரத்தில் தலையிடுவதாக அமையும். அப்படித்தான் அமெரிக்கா கருதும் என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார் ஜிம்மி கார்ட்டர். அதிலிருந்து அந்த கருத்து வருகிறது. அதுக்கு ஏன் என்பதை நாங்கள் முன்னர் விளக்கி இருக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பது, முன்னர் அங்கே யாருமே இல்லை, ஒரு பலமான நாடாக ஒரு அளவுக்கு எகிப்து தான் இருந்தது. எகிப்து மாத்திரம்தான் இதற்கு எதிராக இருந்தது. சரியாக ஒரு ஒரு வல்லமை படைத்த ஒரு நாடு. ஆனால் அவருக்கு சொந்த தயாரிப்புகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எல்லாம் ரஷ்யா உடைய ஆயுதங்களையும் ரஷ்யாவையும் நம்பி இருக்க வேண்டியிருந்தது. ரஷ்யாவுக்கு அவர்களுடைய பிரச்சனை வேறு பிரச்சனையாக இருந்தபடியால் இதை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆகவேதான் அவர் மறைவுக்கு பிறகு லேசாக அமெரிக்காவுடைய பிடிக்குள்ள இதை கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது மத்திய கிழக்குடைய நிலைமை சற்று மாறி இருக்கிறது. ஈரானுடைய எழுச்சி இந்த ஈரானுடைய எழுச்சி நாங்கள் இவர்கள் முதலிலே முயற்சி செய்தது ரஷ்யாவை பலவீனப்படுத்திவிட்டு இவர்களை அடிக்கலாம். முதலாவது பொருளாதார தடைகளை போட்டார்கள். இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்த அளவு பொருளாதார தடைகளை போட்டதில்லை. ரஷ்யாவின் அளவுக்கு 29,000 தடைகளை போட்டிருக்கிறார்கள். முந்த நாள் புட்டின் பேசும்போது அதை சொன்னார். உலகத்திலே ஏனைய நாடுகள் அனைத்தின் மீதும் போடப்பட்டிருக்க தடைகளை கூட்டினால் கூட இது மிக அதிகம். அப்படி இருந்தும் இவ்வளவு யுத்தங்கள் தொடர்ந்தும் எங்களை அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த தைரியத்தை ஊட்டும் வகையில் பேசினார். அவர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ரஷ்யாவை பலவீனப்படுத்தினால் அடுத்து ஈரானை பலவீனப்படுத்தலாம். ஆனால் இப்பொழுது வியூகம் மாறிவிட்டது. ரஷ்யா முன்னரையோட பலமாகிவிட்டது. ஆயுதங்களை கண்டுபிடித்து இப்பொழுது மோரல் பூஸ்ட் ஆகி இருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் யோசிக்கிறார்கள், ரஷ்யாவோடு சமரசம் செய்து கொண்டு இந்த சூழலை பயன்படுத்தி சைனாவை தாக்குவதற்கு முன்னர், பலவீனப்படுத்துவதற்கு முன்னர் இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்காகத்தான் ஹூதிகளோடு நேரடியாக அமெரிக்கா வந்து மோதுகிறது. ஏனென்றால் லெபனான் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். சிரியா கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. இங்கே துருக்கி அமெரிக்கா பக்கமும் இருக்கும், ரஷ்யா பக்கமும் எல்லா பக்கமும் all over the place. அவர்களை கையாள்வது கஷ்டம். அவர்களுக்கும் ஈரானுக்கும் ஒத்து போவார். ஆகவே இந்த முரண்பாட்டை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதிலே தான் இப்பொழுது இவர்களுடைய முனைப்பு இருக்கிறது. நல்ல மாஸ்டர், நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்கின்றோம். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையும், உலகத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்களும், பொருளாதாரத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்களும், ஐரோப்பாவிலே ஏற்படுகின்ற மாற்றங்களும், இந்த உக்ரைனிலே நடைபெறுகின்ற இந்த போரானது எந்த நிலையில் போகின்றது என்பது பற்றியும், இந்தோ பசிபிக் ஏரியாவிலே அந்த பிராந்தியத்திலே என்ன நடைபெறுகின்றது என்பது, சைனாவினுடைய ஆதிக்கம் பற்றி, மத்திய கிழக்கு நாடுகளிலே நடைபெறுகின்ற மாற்றங்கள் பற்றி எல்லாம் அலசி ஆராய்ந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு இன்றைய பேசுபொருளாக இருப்பவர் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன மாற்றங்களை இன்னும் மேலும் மேலும் கொண்டு வருகின்றார் என்பது வந்து
கிரீன்லாந்து அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கு போகுமா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைய ஐரோப்பிய நாடுகள் இன்று பெரிய அளவிலே ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். எந்த அளவிலே போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது மாஸ்டர், மிக்க நன்றி. இன்று நாங்கள் நிறைய பேசியிருக்கின்றோம், நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் மாஸ்டர். நெறிப்படுத்தினீர்கள், நீங்களும் தயாரிப்போடு வந்திருந்தீர்கள். நிறைய தகவல்களை நீங்களும் சொல்லி பகிர்ந்து கொண்டீர்கள். வெறும் கேள்வியாக இல்லாமல் உரையாடலாக இது தொடர்ந்தது. நான் நினைக்கிறேன் இன்று பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், நாங்கள் உலகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஓரளவாக இந்த உரையாடல் உதவி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.